காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம விவசாயத்திலையும் காலநிலை சார்ந்து ஒரு விவசாயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம விவசாயத்தில் பட்டம் பார்த்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க. இதில் ஆடிப்பட்டம், தைப்பட்டம் அப்படின்னு 2 பட்டம் இருக்குது. இதில் ஆடிப்பட்டம்னா என்ன அப்படின்னா, மழை ஆதரவுடன் கூடிய பயிர்களை ஆடிப்பட்டத்தில் விளைவிக்கணும். இது 6 மாத பயிர்களாக இருக்கலாம். 3 மாதம் மழை சப்போர்ட் பண்ணும், அடுத்த 3 மாதம் நம்ம இரிகேஷன் சப்போர்ட்டு நீர்ப்பாசன முறைகளை வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தைப்பட்டம் அப்படின்னா குறுகிய கால பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு உண்டான பயிர்கள் எல்லாமே நம்ம தைப்பட்டத்தில் விளைவிப்போம். அதே மாதிரி மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் நோக்கு நாள் அப்படின்னா காய்கறிகள் இதெல்லாமே விளைஞ்சு வர்றது, தென்னை, வாழை, கரும்பு, இது மாதிரி மேலே வர்றது எல்லாமே மேல் நோக்கு நாளில் நம்ம பயிரிடுவோம். அதே மாதிரி கீழ் நோக்கு நாளில் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள், வெங்காயம், மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே கீழ் நோக்கிய நாளில் பயிரிடுவாங்க. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான், அந்த வழிமுறைகள் எல்லாமே. அப்போது பட்டம் பார்த்து விவசாயம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபார்மிங் சம்மந்தமான ஒரு விவரங்களுக்கு ஐக்ரோப் அக்ரிகல்ச்சர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.